வணக்கம் அன்பான மீன ராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி 1 என்பது வியாழக்கிழமையில் 15/5/2025 வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக இந்த வைகாசி மாதம் என்பது சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். ராசிநாதனுடைய நாளிலே வியாழக்கிழமையிலேயே குரு பகவானுடைய நாளிலே சகலவிதமான யோக பலன்களை தாங்கி நடக்குகின்ற ஒரு 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் மீன ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பெற்ற இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கின்றது. அதே சமயத்தில் ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவான் சேர்ந்து 10ஆம் இடத்திலே தொழில் சாணத்திலே, அது மட்டுமல்லாதது குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய அஷ்டம சாணத்திலே மட்டுமல்ல 12ஆம் இடத்திலே 8, 12 சம்பந்தப்பட்டு இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அந்த 12ஆம் இடத்ததிபதி ராசியிலே அமையப்பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே கூட்டாளிகள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பதும் இங்கே 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே முயற்சி சனாதிபதி 8ஆம் இடத்ததிபதியும் பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தில் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது முயற்சி சனாதிபதி சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்லவிருக்கின்றதும், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடத்திற்கு ரிஷபராசிக்கு செல்ல இருக்கின்றதும், ராசிநாதன் 4ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறந்திருக்கின்றது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை 6ஆம் இடத்ததிபதியும் குரு 6ஆம் இடத்ததிபதியும் புதன் பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்தை ஆரோக்கிய சாணங்கள் பலமாக இருக்கின்ற அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 10ஆம் இடம் 11ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வரன் அமையாத நேயர்களுக்கு வரன் அமைகின்ற ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், சுப விசேஷம், சுப நிகழ்வுகளுக்கென்று இந்த வைகாசி மாதம் பிரசித்தி பெற்ற அற்புதமான நாட்களிலே இந்த ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. இங்கே புதாதித்ய யோகத்திலே சூரியனும் புதனும் இணைந்து உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து, ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ப்ரமோஷன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை, வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடியவரும் வைகாசி 10ஆம் தேதியில் உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 4-7 கூடியவரும் 4ஆம் இட சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயை பற்றி குறிக்கக்கூடிய சொத்து சுகங்கள், வண்டி வாகன வீடுகளை குறிக்கக்கூடிய நம்மளுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்திலே 10ஆம் தேதி வரையில் இருக்கின்றதும், 18ஆம் தேதியில் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் வருகின்றதும், 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றதும், 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி பலமாக இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் அற்புதமான நல்லதொரு மாற்றை சுகசானத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வையும் 10ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உபரி வருமானங்களையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்திலே பலம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் அந்நிய தேசங்களுக்கு சென்று தொழில் ஈட்டுகிறவர்களுக்கும் வேலை செய்கின்றவர்களுக்கும் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கின்றது. ஜலராசியை நெருப்பு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நிலராசியில் இருந்து ஜலராசியை பார்க்கின்றது. வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு 6 கூடியவர் 3ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற அற்புதமான ஒரு அமைப்பு. இங்கே சுகாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வரன் அமையாத நேர்களுக்கு, வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே 10ஆம் தேதி வரையில் புதன் பகவான் இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை சூரியனும் புதனும் பார்க்க பெறுகின்றது. அப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளுக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துகளே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே இந்த 9ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி பஞ்சம ஸ்தானத்திலே நீச்சமாக இருந்து கொண்டிருந்தவர் அவருடைய வைகாசி 24ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு செல்ல, வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் 2-9 பாக்கியாதிபதி, தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, நேத்திரத்தை பற்றி குறிக்கக்கூடியவர் ராசியை பார்க்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே செல்லக்கூடியவர்கள், அவரை பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் கவனமாக செல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே சனி பகவானும் ராசியிலே இருக்கின்றது என்பதும், அந்த சனியை செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற ஒரு அமைப்பு இங்கு இருக்கின்ற 8வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினாலே செவ்வாயும் சனி தொடர்பு வருகின்றது என்பது இரவு நேரங்களிலே பயணங்களிலே செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும், குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பதும், 2ஆம் இடத்ததிபதி மாதத்தில் பிற்பகுதியில் இந்த தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே முற்பகுதியில் அற்புதமான ஒரு யோக பலன்களை மீனராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது. சுகாதிபதி புதன் பகவான் இங்கே 10ஆம் தேதி வரையில் இருக்கின்றதும்,
18ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நீங்கள் குடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அவர் 8 குடையவராகவும் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதங்களிலே 18ஆம் தேதியில் பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8 குடையவர் 2ஆம் இடத்திலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 2ஆம் இடத்துக்கு அவர் 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற ஒரு பார்வைகளுக்கு வரன் அமையாத நேர்களுக்கு இதனால் வரையில் தடை தாமதங்களில் இருந்தது கலத்திரக்காரகன் 2ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற அமைப்பு. இது அற்புதமான ஒரு அமைப்பு. அவர் மீனராசிக்கு முயற்சி சாணாதிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் தனவாக்கு குடும்ப சாணத்திலே அமையப்பட்டு இருக்கின்ற உங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம், எடுத்த வேகத்தில் பணத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. வாக்குகளிலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தில் வரப்போகின்றார். 3ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் புதன் பகவானால் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை மட்டுமல்ல 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற போது இங்கே 4, 8, 12 தொடர்பு இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு வாகன சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றமும் ஒரு சிலருக்கு தடை தாமதங்களுக்கு பிறகு பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் குருவின் அனுக்கிரகம் 12ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் பார்வை செய்கின்ற காரணத்தினாலே 8ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலிருந்து இந்த தேவகுருவும் அசுரகுருவும் தொடர்பு இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதங்களிலே மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. காரணம் 8ஆம் இடத்தை 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதும் சுக்கிர பகவான் 3, 8 குடையவர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபாதிபதியும் ராசியிலே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை இந்த மாதங்களிலே மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட யோகங்களை உங்களுக்கு வாரி வழங்குகின்ற அற்புதமான ஒரு வைகாசி மாதம் என்பது அது மட்டுமல்ல, சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு பஞ்சமில்லை. எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. இரவு நேரங்களிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 2ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி இருக்க போகின்றதும் விரையாதிபதி ராசியிலே இருக்கின்றதும் இந்த மாதிரி ஒரு சில கிரகங்களில் சஞ்சாரங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறுகின்ற பொழுது பயணங்கள் செல்கின்ற பொழுதும் குடும்பங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எதிர்பார்த்த 90% அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிறு மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கிரகங்களில் சஞ்சாரங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே நவக்கிரக நாயர்கள் எதுவாக கஷ்டமாக நஷ்டமாக இருந்தாலும் நவக்கிரக நாயர்களில் ராசிநாதன் உங்களுக்கு மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பலமாக இருந்து இந்த மாதம் பிறக்கப் போகின்ற காரணத்தினாலே அதுவும் கேந்திர ஸ்தானங்களிலே கேந்திராதிபதியும் 2ஆம் இடத்திலேயும் 3ஆம் இடத்திலேயும் தொடர்பு, ஆரோக்கிய ஸ்தானத்திலே நல்லதொரு மாற்றங்கள், தகப்பனார்களால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்கே காவல்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி நெருப்பு ராசியாக இருந்து அது மீன ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த நவக்கிரக நாயகர்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளை ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தில் புதன் பகவானும் பலமாக 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றதும் பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதும் நல்லதொரு மாற்றத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கிறது. குடும்ப ஸ்தானாதிபதி இதனால் வரையில் பஞ்சம ஸ்தானத்திலே நீச்சமாக இருந்தது என்பது உச்சஸ்தானத்தை பார்த்தாலும் கூட ஒரு சில தடை தாமதங்கள் குழந்தைகளிலே இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கு அற்புதமான நல்ல மாற்றத்தையும் 10ஆம் இடத்திலே ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே 4 பேர்த்து தொடர்பு இருக்கின்றதும் இங்கே தொழில்காரகனும் தனக்காரகனும் பலமாக இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 8, 12 தொடர்பு இருக்கின்றது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தையும் மீனராசிக்கார நேயர்கள் கண்டடைகின்ற ஒரு அற்புத மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.